தமிழ்நாட்டுல தேர்தல் தேதி நெருங்க கோடைகால வெப்பம் போல தேர்தல் பணிகள் சூடேறிக்கிட்டே இருக்கு. திமுக கூட்டணி கட்சிங்க போட்டியிடுற தொகுதிகளா ஒதுக்குறதுல இறுதி கட்டத்துக்கு வந்துட்டுதா சொல்றாங்க. அதுக்கு முன்னாடியே அதிமுக கூட்டணி கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதியில போட்டியிடுறதுன்னு எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு. அடுத்து வேட்பாளர் தேர்வு, பரபரக்கும் தேர்தல் பிரச்சாரம்னு களத்திலேயே இறங்கிட்டாங்க. எல்லாத்தையும் கதம்பமா சேர்த்து தேர்தல் கச்சேரியில ஒரு ரவுண்ட் வருவோம். நாங்கள் உங்கள் ஓட்டுக்கானவர்கள் அல்ல, இந்த நாட்டுக்கானவர்கள். நெஞ்சில் குடியிருக்கும் தோழர்களே, தோழிகளே, அதிமுக கூட்டணியில தொகுதி ஒதுக்குறதுல இழுபறி அப்படி இப்படின்னு பேசிக்கிட்டாங்க. ஆனா திமுக கூட்டணி கட்சிகளுக்குள்ள தொகுதிகளை அறிவிக்கிறதுக்கு முன்னாடியே எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சிட்டாரு. எங்களுக்குள்ள எந்த பிரச்சனையும் இல்லங்கிற மாதிரி கூட்டணி கட்சி தலைவர்களை எல்லாரையும் அதிமுக அலுவலகத்துக்கு வர வச்சு முழு பட்டியலையும் எடப்பாடி பழனிசாமி வாசிச்சே முடிச்சிட்டாரு. இந்த சட்டமன்ற தேர்தலை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய கூட்டணிகள் வலிமையான கூட்டணி, வெற்றி கூட்டணி. எங்களுடைய கூட்டணியின் சார்பாக அறிவிக்கப்பட்ட 234 தொகுதியிலும் கடுமையாக பாடுபடுவோம். எங்களுடைய கூட்டணி கட்சி நிர்வாகிகள், தலைவர்கள், தொண்டர்கள் இரவென்றும் பகலென்றும் பாராமல் எறும்பை போல தேனீக்கிளை போல சுறுசுறுப்பாக செயல்பட்டு மக்களை சந்தித்து வாக்காளரை சந்தித்து எங்களுக்கு அதிகமான வாக்குகள் எங்களுடைய வேட்பாளர் கிடைப்பதற்கான பிரச்சாரத்தை மேற்கொள்வார் என்பதை நேரத்தில் தெரிவித்து 5 ஆண்டுகால அவல ஆட்சி நாட்டு மக்களுக்கு எடுத்துச் சொல்வார்கள். தொகுதிகள் அறிவிக்கிறதுல எடப்பாடி பழனிசாமி முந்திக்கிட்டாரு அப்படின்னு தான் சொல்லணும். அது மட்டும் இல்லாம கூட்டணி கட்சிகள் போட்டியிடும் தொகுதிகள் பட்டியலையும் எடப்பாடி பழனிசாமி அறிவிச்சு முடிச்சிட்டார். கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதி ஒதுக்குனதுல எந்த பாரபட்சமும் இல்லைன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்லி இருக்காரு. திமுக அரசின் எதிர்ப்பு ஓட்டு பூரா எங்க கூட்டணிக்கு தான் வரும்னு நம்பிக்கையா வேற சொல்லி இருக்காரு. பெரம்பூர் தொகுதியில விஜய் நிக்கிறதா சொல்றாங்களே, அந்த தொகுதிய கூட்டணி கட்சிகளுக்கு ஒதுக்கி இருக்கீங்களேன்னு நிருபர்கள் கேட்டதுக்கு இபிஎஸ் வித்தியாசமா பதில் சொல்லிட்டார். என்ன சொன்னாருன்னு நீங்களே பாருங்க. பெரம்பூர் தொகுதியில தாவேக தலைவர் விஜய் போட்டியிட இருக்கிறார்னு தகவல் சொல்றாங்க. அவர்களை எதிர்த்து அதிமுக நேரடியாக களம் காணவில்லையா? இது என்ன கேள்வி? கூட்டணின்னு அமைத்த பிறகு எல்லாம் சமமா தான் பார்க்கணும். இவர் பெரியவர் அவர் பெரியவர் இடம் கிடையாது. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் அனைவரும் சமம். எல்லா கட்சிக்கும் பலம் இருக்கின்றது. ஒவ்வொரு கட்சியும் சேர்ந்தால்தான் வெற்றி பெற முடியும். சிறுதுளி பெருவெல்லும். ஆகவே இந்த கட்சி சின்னது அந்த கட்சி சின்னதெல்லாம் இங்க இடமே கிடையாது. இங்க எங்க கூட்டணியில் அங்கம் வைக்கின்ற கட்சிகள்லாம் ஒரே பேரும் தான் பார்க்கிறோம். எங்க கட்சி அத்தனை பேரும் ஒருமுகமாகத்தான் பார்க்கிறோம். அதனால அனைத்து கட்சி எங்க 234 தொகுதிகளும் எங்களுடைய கூட்டணி கட்சியுடைய வேட்பாளர்கள் வெற்றி பெறுவார்கள். அதிமுக ஆட்சி. எங்களோட கூட்டணியில எல்லாரும் சமம் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கூட்டணி கட்சி தலைவர்களுக்கு ஐஸ் தூக்கி வச்சுட்டாருன்னு தான் சொல்லணும். அதோட மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியில பாமகவுக்கு 18 தொகுதிகளை ஒதுக்கி இருக்காங்க. அதுல முதல் கட்டமா கீழ்வேலூர், அம்பத்தூர், செஞ்சி தொகுதிகளுக்கு அன்புமணி வேட்பாளர்களையே அறிவிச்சுட்டாரு. கீழ்வேலூர் தொகுதியில வடிவேல் ராவணனும், அம்பத்தூர்ல KN சேகரனையும், செஞ்சியில கணேஷ்குமாரையும் போட்டியில களமிறக்கி இருக்காங்க. இத அவர் அறிவிக்கவும் செஞ்சுட்டாரு. எங்க கூட்டணி தான் ஜெயிக்கும்னு அன்புமணி நம்பிக்கையா சொல்லியிருக்காரு. மக்கள் தான் முடிவு பண்ணணும். இருந்தாலும் ஒரு நம்பிக்கை தானே. இந்த கூட்டணியில் நாங்கள் எல்லோரும் ஒன்று சேர்ந்திருக்கின்றோம். இந்த கூட்டணி தலைமையிலிருந்து கிளை வரைக்கும் ஒருங்கிணைப்பு மிக சிறந்த முறையிலே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை நாங்கள் பெறுவோம். குறைந்தது 200 தொகுதிகளில் நாங்கள் வெற்றி பெறுவோம். தமிழ்நாட்டில் அனைத்து மக்களும் திமுகவை அகற்ற வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டார்கள். குறிப்பாக பெண்கள், பெற்றோர்கள், விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள் போன்ற அனைத்து மக்களும் மிகுந்த கோபத்தில் இருக்கின்ற இந்த சூழலில் எங்கள் கூட்டணிக்கு நிச்சயமாக வெற்றி கொடுப்பார்கள் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் விடைபெறுகின்றோம். அன்புமணியோட நம்பிக்கை நிறைவேறுதா இல்லையா அப்படின்றத நம்ம பொறுத்து இருந்துதான் பார்க்கணும்.
அது மட்டும் இல்லாம அதிமுக கூட்டணியில தொகுதிகளை ஒதுக்கிட்டு 2ஆம் கட்ட பிரச்சாரத்துக்கு கிளம்பிட்டாரு எடப்பாடி பழனிசாமி. முதலமைச்சர் ஸ்டாலின் திமுக கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதிகளை ஒதுக்குறதுக்கு முன்னாடியே தொண்டர்களை உசுப்பேத்துற மாதிரி அறிக்கையை விட்டிருக்காரு. 234 தொகுதிகளும் நம்முடைய தொகுதிகள் தான். எல்லா தொகுதியிலும் ஸ்டாலின் தான் வேட்பாளருங்கிறத மனசுல வச்சுக்கிட்டு தொண்டர்கள் வேலை செய்யணும்னு முதலமைச்சர் அறிவுறுத்தி இருக்கார். அது மட்டும் இல்லைங்க, தமிழ்நாட்டை வஞ்சிக்கிற மத்திய பாஜக அரசோட மதவாத அரசியலை துணிச்சலோட எதிர்த்து நிக்கிற திமுகவுக்கு தோளோடு தோல் நிக்கிறது நம்ம தோழமை இயக்கங்கள் தான் முதலமைச்சர் பெருமையா சொல்லியிருக்காரு. அது மட்டுமா சொன்னாரு, மத சார்பின்மை கொள்கை கொண்ட நம்முடைய கூட்டணியில விரிசல் ஏற்படாதா, பிளவு உருவாகாதான்னு நினைக்கிற சதிகாரர்களோட எண்ணெய் எல்லாம் தவிடுபொடி ஆயிடுச்சுன்னு ஸ்டாலின் பதிவெல்லாம் பண்ணிருக்காரு. திசை திருப்ப நினைக்கிற வதந்திகளை கண்டுக்காம தொண்டர்கள் புறக்கணிச்சு தோழமை கட்சியோட சேர்ந்து களத்துல இறங்கி வேலை செய்யணும் அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லைங்க, வெற்றியை உறுதி செய்யணும் அப்படின்னு முதலமைச்சர் வலியுறுத்தி இருக்காரு. முதலமைச்சர் சொன்னதை தொண்டர்கள் கேட்கறாங்களா இல்லையா அப்படின்றத தேர்தல் முடிவுகளுக்கு அப்புறம் தான் நம்ம பார்க்க முடியும்.